நம்முடைய சார் அவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன் என்று கூப்பிடப்படுவார். இது நான் குட் நைட்டுக்கு முன்னாடி கேட்ட கதை. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி தான். கிளைமாக்ஸ் கூட காமெடி தான். படம் வந்து ஆவரேஜான படம். ரொம்ப ஆகோன்னு அந்த குட் நைட் அந்த மாதிரி ஒரு பேசப்படுற படமான்னு கேட்டா இல்ல. என்ன பண்றதுங்க, நடந்து போச்சு. ஆக்சுவலா மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். இது பீக்கா இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப பீக்கா இருக்கு. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அந்த கதையை வந்து கரெக்டா பிரசன்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லன்னு சொல்ல முடியும். குட் நைட்டோடவே நல்லாவே இருக்கு படம். எப்படின்னா இருக்கு இப்ப படம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா நீங்க கேட்கும்போது ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்படிதான் சொல்லிட்டு நீ ஃபைனல் அவுட்புட் வந்து ஜெனரல் ஆடியன்ஸா பாக்கும்போது பயங்கர ஹாப்பி, பயங்கர சாட்டிஸ்ஃபைட். இது நான் குட் நைட்டுக்கு முன்னாடி கேட்ட கதை. குட் நைட்டுக்கு முன்னாடி ஓகே பண்ண கதை. நான் அவர்கிட்ட சொன்னேன், குட் நைட் லவர் 2 படம் நான் வந்து ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடி கேட்ட கதை என்னன்னா, நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவீங்களா, 2 படம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது சொல்லிருங்க அப்படின்னா. இல்ல அவர் என்ன சொன்னா, இல்ல நான் வெயிட் பண்றேன், நீங்க என்ன இதுனால பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க வெயிட் பண்ணி ஸ்கிரிப்ட் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இல்ல ஸ்கிரிப்ட் இப்படி மாத்திருக்கோம், அது அப்டேட்டை வந்து கண்டினியூஸா பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க அந்த டீம். சோ இந்த படம் நடந்தது. முக்கியமா அந்த படத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு பியூரா வந்து அந்த டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணாங்க. முதல்ல அதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, நான் குடும்பத்துக்கு லவ்வர் வந்து குடும்பமா போய் பார்க்க கூடிய ஒரு படம் இல்லை. அது ரொம்ப பர்சனலா ஒருத்தனுடைய அவன் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி தான். பட் மேபி இப்ப என்னோட கேலிபருக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அது வந்து சரி ஓகே, இது என்டர்டெய்னிங்கா ஒரு சினிமா செய்யணும், அப்ப இது நம்மளுக்கு இன்னும் பெட்டரா வருது அப்படிங்கறதுனாலதான் இருக்கு. ரொம்ப இப்ப இதுல இப்ப நம்ம பார்த்த 3 படங்கள் இல்லாம சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஜான்ராஸ் தான் அடுத்து பிக் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம் சார். இன்றும் முதல் நம்முடைய சார் அவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன் என்று கூப்பிடப்படுவார். கூப்பிடப்பட வேண்டும். நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கார் சார். வாழ்ந்து விட்டார் அவர். நவீன் மாதிரி வாழ்ந்து விட்டார். அவங்க அம்மா ஒரு சாப்பாடு தர்ற சீன் இருக்க கண்ணீர் பண்றது. அது சாப்பாட்டை சோத்தை வந்து அம்மா என்ன சொல்றாங்க, ஏண்டா உனக்கு மானம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சோத்தை போடுறாரு பாருங்க. அந்த சீனு டாப்பு. பணத்தை தூக்கி போடுறாரு பாருங்க. பணம் தாண்டாடா வாழ்க்கை, எல்லாரும் நாயை விட கேவலண்டாக்குறாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ஒரு 7 வருஷமா வவுச் பண்ண ஒரு மேட்டரை இன்னைக்கு ரீட் பண்ற மாதிரி இருக்கு. டெக்னீஷியன்ஸா எல்லாரும் எங்க டீம்ல இருந்து வந்ததுதான் என்னோட இது ஒரு பர்சனலான சக்சஸோட. எங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்கிறது, அது எல்லாரும் சரியா பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் நீங்க அது அப்ரிசியேஷன்லயே தெரியுது. மணி சார் அசோசியேட் ஆகிற முதல் படமா இது இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த முதல் படமும் பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிறது தலைவருக்கு ஹேட்ரிக்கு. வாழ்த்துக்கள் தலைவா. நன்றி தான் சொல்லணும் தலைவா. நீங்க கொண்டு போய் சேர்த்துங்க. இது நீங்க பிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான். நீங்க ஓகே சொன்னதுலதான் இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றமே ஏற்பட்டிருக்கு பிசினஸ் வைஸ். இது பத்தாது எங்களுக்கு. இது சின்ன படம், இதை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. பார்த்தவங்களும் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களும் நீங்க கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆமா, அது எப்படின்னா, ஆமா எல்லாரும் ஒர்க் போட்டோம். என்ன பண்றதுங்க, நடந்து போச்சு. இல்ல எல்லாரும் போட்ட ஒர்க்க ஒன்னா போட்டு ஒரு படமா பண்ணிருக்கோம்ல, கூட்டாஞ்சோறு மாதிரி. இது ரொம்ப அழகாவும் ரொம்ப நிகழ்ச்சியாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னோட தனிப்பட்ட ஒரு மாதிரி நாங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நடந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதை விட இப்போ ஜாயிண்டா ஒண்ணு நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. சூப்பரா இருந்துச்சு படம். லப்பர் பந்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல லாஸ்ட் வரைக்கும் படம் வந்து என்டர்டெய்னிங் தான், காமெடிஸ் தான் படம் ஃபுல்லாவே. பாருங்க, பயங்கரமா இருக்கு. அவர் வந்து ஹேட்ரிக் வெற்றி. இது சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி தான். கிளைமாக்ஸ் கூட காமெடி தான். இல்ல குட் நைட் ஒரு விதத்துல நல்லா இருந்துச்சுன்னா இது வேற விதத்துல நல்லா இருக்கு. அவ்வளவுதான். பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. அவ்வளவுதான். நான் சொல்ல லப்பர் பந்து எப்படி மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து ஹிட் கொடுத்தாங்க, அதே மாதிரி இது கன்ஃபார்ம் ஹிட் தான்.
ஆமா எல்லாருமே கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்லாம் இல்ல, எல்லாருமே கனெக்ட் ஆகும். நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு போற லைஃப்ல பயங்கரமா கனெக்ட் ஆகும் படம். பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்க, குரு சோமசுந்தரம் சாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலா இது பண்ணிருக்காரு. நிறைய படங்கள் இப்ப சீரியஸா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா ரொம்ப ஒரு கேரிகேச்சரிக்கா நடிச்சிருக்காரு படம். பாருங்க. ஆமா, ஏன் அந்த அந்த டைட்டில் சாங் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் எண்ட்ல ஒரு பேத்தோஸ் இருக்கு, ஒரு சேட் சாங், அது சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, படத்துல எடுத்த ஹீரோயின், எல்லா சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய சீனுங்க நீங்க பார்த்தா தெரியும். நம்ம லைஃப்ல எல்லாரும் லைஃப்லயுமே கனெக்ட் ஆகும். எல்லா சீனுக்கு ஒரு சீனுமே நமக்கு தர மாதிரி தான் இருக்கும். அது சொன்னா எப்படி, அது கிளைமாக்ஸ் நம்ம ரீல் பண்ணக்கூடாது. ஆனா செம்மையா இருக்கும் பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ஷோ முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கோம். படம் வந்துட்டு பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்துட்டு பினான்சியல் ஸ்ட்ரகிள்னாலையும் அதுக்கப்புறம் ஃபேமிலியில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் எவ்வளவு நம்மளாம் பாதிக்கப்படுறோம்ன்றதை வந்துட்டு அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப சூப்பரா வந்துட்டு எழுதியிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமா மணிகண்டன் சொல்லியே ஆகணும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலா மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். ஸோ அதனால தொடர்ந்து 3 படங்களும் பயங்கர வெற்றி படங்களா வந்துட்டு மணிக்கு வந்திருக்கிறது எங்களை போன்ற நடிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் பாட்டில் ராதாவும் ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து 2 படத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கான ஒரு பயங்கரமான படமா 2 படமுமே வந்திருக்கு. நான் இன்னும் கூட ஒரு படம் பார்க்கல, நான் பார்த்தேன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, இது ஒரு பக்கா ஃபேமிலி காமெடி என்டர்டைனர் மூவி. ஸோ நம்ம எந்த விதத்துலயும் அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணல. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மணிகண்டன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இல்ல, அவர் எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட கிரேட் வந்து மேல போயிட்டு தான் இருக்கு. அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. படம் காமெடி, எமோஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் பயங்கர என்கேஜிங்கா தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சிட்டேவும் இருக்கலாம். நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு படம். மியூசிக் அவர் சூப்பரா, வைஷாக் சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜி பிரகாஷ் ஒரு சாங் பாடியிருக்காரு, அது சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் குடும்பஸ்தன். உங்களுக்கு யார் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன்னாவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கிறத 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அந்த கதையை வந்து கரெக்டா பிரசென்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓரளவு ஓகே, ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காப்ல. வாழ்ந்திருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டானுங்கிற மாதிரி தெரிஞ்ச தொழில விட்டவங்கனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு தொழிலுக்கு வந்து கடன் பட்டு இது பண்ணி தெரியாத தொழில் செஞ்சுட்டு எவ்வளவு நஷ்டப்படுறாங்க. எப்படிலாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த பையன்கிட்ட இருந்து அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க, அக்கா என்ன எதிர்பார்ப்பாங்க, மச்சான் என்ன எதிர்பார்க்கறது, பணம்ங்கிறது தான் சொல்றாங்க. அப்ப எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ முடியாது, உங்களுக்காண்டி நான் பணத்தை தேடி தொலைறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப கேரக்டர் எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை மாதிரியே இருக்குது. எல்லாமே நல்லாவே பொருந்தது. காமெடிங்கிற பேர்ல அவ்வளவா சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா சில காமெடிகள் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. தண்ணி அடிச்சு திருற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் திருந்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேற ஒண்ணுமே படத்துல வந்து ஸ்பெஷல் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மோசம் கிடையாது. ஒரு தடவை கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணலாங்கிறதா இருக்கு இந்த மூவி. அதான் சொல்றேன்ல, அதாவது என்னன்னா ஒரு குழந்தை பெத்துக்க போற டயத்துல பொண்டாட்டி சொல்றா நான் மாசமாயிட்டேன், ஆனா இவ்வளவு நாள் நான் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து அந்த பிள்ளைக்கு பிரசவம் பாக்குற வர பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம தான் மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை ஒரு வட்டம், கஷ்டப்படுறவங்க மேல வர்றவங்க கஷ்டப்படுறாங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செய்யணும். அதெல்லாம் காமிக்காம விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். படம் வந்து ஆவரேஜான படம். ரொம்ப ஆகோன்னு அந்த குட் நைட் அந்த மாதிரி ஒரு பேசப்படுற படமான்னு கேட்டா இல்ல. ஆனால் படம் வந்து 1 டைம் வாட்சபிள். இருந்தாலும் வந்து படத்தோட ஹீரோ அவர் தான். உங்க ஹீரோயிசத்தை அவரால் காமிக்க முடியாது, ஒரு மசாலா பொருத்த முடியாது. ஒரு கதை, இந்த கதை வந்து அவரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால அவருடைய ரோலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் தான் பண்ணுவாரு. ஹீரோயினுக்குள்ள போர்ஷன் வந்து என்ன கேட்டா அவ்வளவா ஒன்னும் இல்லை, ஹீரோயின் ஒட்டல. ஆனாலும் வந்து புதுமுக மாதிரி தெரியல. ஸ்கிரீன் பிளே மட்டும் பக்காவா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டா பயங்கரமான ஒரு சூப்பர் படமா வந்திருக்க வேண்டியது ஒரு ஆவரேஜான படமா தான் போயிருக்கு. படம் பண்ணது ஓ அப்படி கூட இருக்கலாம். இது வந்து ஆமா நக்லைட் ஸ்ட்ரீம். ஸோ அதனாலே நம்ம தெரியல அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம், அந்த இன்ஃப்ளூயன்சர் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல.
அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகல. ஓரளவு உட்காந்து பாக்குற மாதிரி படம் தான். குரு சோமசுந்தரம் வந்து மச்சான் நடிச்சிருக்காப்ல, சீரியஸாவே வாழ்ந்திருக்காப்ல பயங்கரமா. ஹீரோவை பொறுத்தவரை யாருன்னு கேட்டீங்கன்னா வளைஞ்சே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார் வாழ்க்கையில, எவன் முன்னாடி கை கட்டி கூட தப்புன்னு. ஆனா குரு சோமசுந்தரம் மச்சான் என்ன சொல்றாரு, வளைஞ்சு கொடுத்தாண்டா வாழ்க்கை சுமூகமா போகும்னு சொல்லிட்டு அவர் வளைஞ்சு கொடுத்து அவர் சக்சீட் ஆயிருக்காரு. இவர் வளைஞ்சு கொடுக்காத வந்து ஃபெயிலியர் ஆரு. நீ ஃபெயிலியர் மச்சான் ஒத்துக்க மச்சான் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இவர் புலம்புறாரு. இவர் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் வந்து இனிமே நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், ரொம்ப வளைஞ்சு கொடுத்துறேன், நீ உடஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் நிமிந்துறாரு. இவர் வந்து ஹீரோ வந்து வளைஞ்சு கொடுக்குறாரு. ஸோ மாத்தி பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாமா மச்சான் பிரச்சனை வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது கண்டிப்பா திணிச்ச மாதிரி தான் இருக்கு. அது படத்துக்கு தேவையில்லாத மேட்டர் தான். என்னன்னா ஒரு ஃபேமிலி வரமாட்டாங்க, கடைசி குழந்தை பிறந்தா வரும்ல, அதையும் காமிச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மேட்டரா இருந்தா கூட ஸோ வந்து பீஸ்ஃபுல்லா போய் முடிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வேணாங்கிறதுனால அவங்க ஜென்னுனா ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளீனா போய் முடிச்சிருக்காங்க. ஹேட்ரிக் ஹிட் அவருக்கு மணிகண்டனுக்கு. ஃபேமிலியா வந்து பவர் பேக்கடா வந்து பார்க்கலாம். எந்த ஒரு லேக் கிடையாது, வல்காரிட்டி கிடையாது. மகதகராஜா மாதிரி இதுவும் கண்டிப்பா ஹிட் ஆகும். சூப்பரா இருக்கு படம். வைஷாக் அவரோட டெபியூ மியூசிக்கல், டெபியூ டைரக்டர் மாதிரியே தெரில டீம். அந்த நக்லேஜ் டீம் அப்படியே வந்து பெர்ஃபெக்டா மேட்ச். இது அவங்களாலதான் அப்படி அந்த அளவுக்கு பண்ண முடியும். சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவர் மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இதை ஓரியன்டா இருக்கும். லவ்வர் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஜானர்லயே போகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி. கரெக்டா ஒரு சீன் எல்லாம் கிளைமேக்ஸ்ல அழுக வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துலயும் ஒரு காமெடி போட்டு அந்த அழுகையை மறக்க வச்சு கடைசி ஆடியன்ஸ் வெளியே போகும்போது சந்தோஷமா போகணுன்ற மைண்ட் செட்டை டீம் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப இப்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. புரியல. குட் நைட்டோடவே நல்லாவே இருக்கு படம். குட் நைட் கூட கொஞ்சம் லேக் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல, பட் இது பெருசா லேக் ஆகல. அந்த குடும்பம், அந்த டிராமா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. குரு சோமசுந்தர சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் அந்த நடிப்பு எல்லாமே. அதே மாதிரி மணிகண்டன் சார் உள்ள இருக்கிற 1-2 சீன்ஸ் எல்லாம் ஒரு தனியா நடிக்கிறது, அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. 5க்கு 4.5 கொடுக்கலாம் தாராளமா. எந்த லேக்ஸுமே இல்லை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒரு 3 மணி நேரம் சிரிச்சிட்டே இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா. நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்தை வந்து என்ன கஷ்டப்படுறான், அவனோட காசு தான் மெயின், அது இல்லாம ஃபேமிலி மெயினா காசு மெயினா அப்படின்ற கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காரு. மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வைசாக் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் புதுசு தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கடைசியில ஜென்சனும் அதுக்கப்புறம் காமெடி வந்து ஒரு லாஸ்ட்ல ஒரு 15 நிமிஷம் சிரிக்க வைக்கிறாங்க. பெஸ்ட் காமெடி கடந்த ஒரு ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துலயே ஒரு பெஸ்ட் காமெடி நல்லா இருந்துச்சு. ஹியூமர் நல்லா இருந்துச்சு. புரியல. அவர் பயங்கரம் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். நல்லா பண்ணிருக்காரு. அவங்க மிடில் கிளாஸ் பசங்களுக்கான லைஃப் அந்த மாதிரி கட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிக்காக எடுக்கிற படம் தான். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மள வளர்த்து இது பண்ணி வேலைக்கு போலன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு ப்ரெஷர் ஆகுது, மற்றவங்க நம்மள எப்படி, அந்த சொசைட்டி நம்மள எப்படி பாக்குது அப்படின்னு நல்லா இருக்கு. காமெடியா ஒரு மெசேஜ் தான், ஆனா ஒரு காமெடியா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஃபீல், நம்ம எப்படி போய் ஒரு காசு சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு. கண்கலங்க அதான் சொல்லு, அது மெசேஜ் தான், காமெடி விதமா சொல்லிட்டாங்க. கண்கலங்கிற மாதிரி சீன் இருந்துச்சு. எனக்கு பெருசா அது இதுவாகல, பட் ஆனா காமெடியா கனெக்ட் ஆச்சு. நல்லாவே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. 3.5 out of 5 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படம். செம்ம என்டர்டைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. செம்ம பேக்டா இருந்தது. இது எனக்கு ஆக்சுவலா காமெடி இதுல எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸா சூப்பரா இருக்கு. வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் பாத்திருக்கேன், பட் இப்போ உள்ளே வந்திருந்தாரு, சூப்பராவே பேசியிருந்தாரு. எனக்கு என்னன்னா படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஓகே, எண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தா அதுவும் சூப்பரா தான். எனக்கு பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து பாருங்க, நல்லாதான் இருக்கு. இது பீக்கா இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப பீக்கா இருக்கு. கண்டிப்பா வரலாம். ஏன் இந்த கேள்வி? கண்டிப்பா வரலாம். இது உண்மையாவே எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? மணிகண்டனா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலா அவருக்கான படம் தான். இது ஆக்சுவலா சூப்பரா இருந்து, ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. எனக்கு ஒரு காலையில இருந்து 9 மணிக்கு வந்தோம். ஆனா அந்த 9 மணிக்கு வந்ததுக்கான ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கு. ஓகே தான், நல்லா இருக்கு படம். நல்லா பாருங்க.